அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா? இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா? இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா இல்ல, நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன். நான் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது, நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு, இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடரா நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்ப சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்ப யாருக்கு ஆக்சுவலா கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் மூலமா பார்க்க முடியும். இப்ப நீங்க கொடுக்கறது யாருக்கு? நிஜமா வெள்ளத்துல அமிட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன். நான் அதை பத்தி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷா கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்க அப்பா சொத்து இல்லையே. போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா அக்கௌண்ட்ல. அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? தெரியாம கேக்குறேன். இல்ல, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திருப்பி மாத்திக்கிட்டேன்ல. மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்லலாம். நாங்க பணம் கேட்டிருக்கோம், பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க, பாப்பாங்க, வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க. ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்கார்ந்திருந்தார். அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அதை நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12,000 16,000 எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. நான் அதை கமெண்ட் பண்ணல. 12,000 ஜாஸ்தின்னு சொல்ல, 16,000 குறைச்சல்னு சொல்லல. இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க NDRF. மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என் தொகுதியில இருந்தேன், களத்துல இருந்தேன். எல்லா விதமான முன்னேற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அங்கேயும் சொல்றேன், நான் சேலத்துல இருந்து மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோன்னு சென்னை கூட வரல. நான் அப்படியே அங்க போயிட்டேன். உடனே அனைத்து அமைச்சர்களும் வந்துட்டாங்க. முதலமைச்சர் கூட ஒன்றிய பிரதமரை பாக்குறதுக்கும் இந்தியா கூட்டணியுடைய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த கூட்டத்துல பங்கேற்பதுக்காக தான் டெல்லி போனாங்க. வந்துட்டு அடுத்த நாள் களத்துக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு நாள் முழுக்க திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு களத்துல தான் அனைவரும் இருக்கின்றோம். இப்பவும் சொல்றேன், மறுபடியும் நான் நாளை மறுநாளோ தூத்துக்குடிக்கு செல்ல போகிறேன்.